Hello my dear boys and girls, this is Yarnian sir, உங்களுடைய சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர். இன்னைக்கு உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிரெயின் பூஸ்டர் சீரீஸில் 2வது எபிசோடில் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஓகே, நம்ம எக்ஸாம்ஸில் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் நிறைய வாட்டி படிக்கிறோம். அதில் நிறைய குட்டி குட்டி க்ரூஷியல் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் நீ பார்த்துறப்ப நமக்கு நிறைய நேரத்தில் அந்த வார்த்தைகள்லாம் மறந்துடும். எக்ஸாமில் எழுதும்போது அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வராது, அதனால் ஸ்டக்காகி நின்றுடும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சரையும் நானே பிடிஎஃபாக உனக்கு கொடுத்துருக்கேன். இது எங்கே சார் இருக்குது? இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார். என்ன செய்யணும், நீ ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார். இதில் உனக்கு கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். நான் இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், நீ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்க இல்லையா? ஆனால் என்ன செய்ய போகிற அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு கொஸ்டினும் நீ படித்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் இருந்து முக்கியமான வார்த்தைகள் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கிராஸ்வேர்ட் பஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு நிறைய க்ளூஸும் கொடுத்துருக்கேன். ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லித்தரேன் பார். இப்போது நீ அந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் இருக்கும். அப்புறம் அந்த கொஸ்டினில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் இந்த மாதிரி ஜம்பிள் பண்ணி க்ளூஸாக கொடுத்துருப்பேன். ஒரு பேச்சுக்கு இப்போது யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து என்னது? யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும் இல்லையா? அப்போது யூனிட் ஆஃப் சார்ஜுக்கு கூலும் அப்படின்னு எடுத்து எழுதும். சரியா? அடுத்து, த பிரின்சிபல் தட் த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அ ஃபண்டமெண்டல் சார்ஜ் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் சார்ஜ். என்ன பிரின்சிபல் வந்து அதை டிஃபைன் பண்ணுது? நான் கொடுத்த கொஸ்டின்ஸில் பேராகிராஃப் ரீடிங் மாதிரி நீ படித்தா தெரியும். அதில் குவான்டைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போது குவான்டைசேஷன். சரியா? அடுத்து, த கான்ஸ்டன்ட் இன் கூலும்ஸ் லா ரிலேட்டட் டு வேக்யூம் பெர்மிட்டிவிட்டி. அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னா கேன்ற டேர்மை தான் நம்ம அப்படி எடுத்து எழுதும். இப்போது இதெல்லாம் எடுத்து நீ கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணணும். ஒரு பேச்சுக்கு இப்போ கூலும் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நானே இதில் உனக்கு க்ளூஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது கூலும் சின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கணும். அப்போ உன் கண் வந்து இங்கே எங்கெல்லாம் சி இருக்குது, இல்லை கூலுமில் எத்தனை வா இருக்குது, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 பாக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போது CO கலர் மாற்றிக்கிறேன், கருப்பாக இருந்தால் நல்லா தெரியும். COULOMB கூலும் ஃபில் பண்ணிடலாம். புரியுதா? குவான்டைசேஷன். அப்போ குவான்டைசேஷன்னா நல்ல பெரிய வார்த்தையாக இருக்குது. அப்போ குவான்டைசேஷன் எங்கே ஃபில் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து நீ பார்க்கணும். அப்போ இங்கே பாரு, QUANTISATION குவான்டைசேஷன் வந்துடுச்சு. இப்போது நீ படித்ததெல்லாம் ரீகால் பண்ண மாதிரியே ஆச்சு. கொஞ்சம் அதை நல்ல மூளையை கசக்கி புழியும் போது அது இன்னும் சூப்பராக உனக்கு ரீகாலும் ஆகும். கூலும்ஸ் லா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆன்சர் என்ன வரும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்ன்னு வரும். சரியா? அப்போது இங்கே ப்ராடக்ட் அப்படின்னா அப்போ நீ என்ன செய்யணும்? ப்ராடக்ட் பீன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கணும். மேலே பாரு, PRODUCT ப்ராடக்ட். இப்படி தான் எடுத்து ஃபில் பண்ணணும். கடைசி கொஸ்டின் பாரு, டேஷ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இன் கூலும்ஸ் லா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நீ என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதலாம். தட்ஸ் இட். இப்படி நீ கிராஸ்வேர்ட் பசில்ஸா ஓகே, உனக்கு ஒரு சில நிறைய கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணு. நிறைய பேர் வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ மேக்ஸில் வீக்காக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சரியா, அப்போ நீ என்ன செய்யலாம், இந்த சொடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணு. சார் இது என்ன சார் சொடுக்குன்னா என்ன, நான் கேள்விப்பட்டது இல்லையே, இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னா இது செம சிம்பிள். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே நீ என்ன செய்யணும்னா 1ல் இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஃபில் பண்ணணும். இங்கே ஏற்கனவே 1 9 8 இருக்குது. ஓகே, அப்போ மீதி என்னென்ன நம்பரு 2 3 4 5 6 7 8 9 ஏற்கனவே இருக்குது. ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஆனால் ஒரே கண்டிஷன் தான், ரோ வைஸாகவும் சரி காலம் வைஸாகவும் சரி நீ பார்க்கும்போது எந்த நம்பரும் திரும்ப ரிப்பீட்டே ஆகக்கூடாது. எந்த ஒரு ரோல், இங்கே ஏற்கனவே 9 இருக்கா, அப்போ இந்த ரோவில் வேறு எங்கேயும் 9 வரக்கூடாது. இங்கே ஏற்கனவே 9 இருக்கா, அப்போ இந்த காலமில் எங்கேயுமே 9 வரக்கூடாது.
இந்த பாக்ஸுக்குள்ளேயும் 9 ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு ஃபில் பண்ணணும். ஆனால் நீ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், சூப்பராக எல்லாமே ரீகால் ஆகும். சரியா? இப்போது இந்த சொடுக்கும் சரி, அந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸும் சரி, உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பாரு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாரு, ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் க்ளூ ப்ளஸ் இது எல்லாமே அழகாக பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். ஸோ நீ அதை எடுத்து நீ அழகாக இன்றைக்கி சால்வ் பண்ணி, இது சேலஞ்சு, எத்தனை பேரால் முடியுமோ அத்தனை பேர் எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர்ஸை போடுங்க. சரியா? எஸ், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு சார் நான் சால்வ் பண்ணிட்டேன், இல்லை சார் எனக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அடுத்தடுத்த கிளாஸ் இனிமேல் நான் வரும்போது இன்றைக்கி நான் இந்த பசில்லாம் கொடுக்குறேன்ல, இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ இதை டெய்லியுமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளோட மெமரி பவர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸுக்கும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? குட் பை.